மே 4 மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவிட்டுருக்கு. குறிப்பாக தாவேக்காவை சுற்றி தான் எல்லாமே ஓடிட்டுருக்கு. அவங்க மெரினாவில் வந்து இந்த வெற்றி விழா கொண்டாட்டத்திற்கான எல்லா விஷயங்களும் முடிவு பண்ணிகிட்ருக்குறாங்க. விஜயினுடைய அந்த படத்தை வச்ச சேலை, டிஷர்ட்டு, தொப்பிகள் இதெல்லாமே தயாராகிட்டுருக்கு. நீங்கள் எந்த ட்ரெஸ் கோடில் வரணும் அப்படிங்கிறது வரைக்கும் சோசியல் மீடியாவில் இதாகிட்டுருக்கு. என்ன ட்ரெஸ் கோட்னு தனியாக சொல்லியிருக்கேன், அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்க வந்து இல்லை நாங்கள் தான் முதல்வர் அப்படிங்கிறத வந்து மற்ற இரு கட்சி கூட்டணிகள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே என்ன தான் நடக்கு இந்த கட்சிகளுக்குள்ள? இல்லை, வெற்றி நமது என்ன எல்லா கட்சியும் இந்த கடைசி சுற்று ஓட்டு என்ற வரைக்கும் சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் அடுத்த லீடிங் வந்துடுவோம், பாருங்க நாங்கள் அதை தட்டிக்கிட்டு வந்துடுவோம். இப்போ ஐபிஎல் மாதிரி தான், செகண்ட் பேட்டிங் போகிறோம் எப்படினாலும் சேஸ் பண்ணுறோன்னு அவங்க ஆதரவாளர் சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கள் விக்கெட் எடுத்துறோம் இவங்க சொல்கிற மாதிரி. முதல்ல தாவேக்கால இருந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணது ஜனநாயகன் வெற்றி விழாவை மெரினா பீச்சில் வைக்கலாமான்னு. ஆனால் படமே ரிலீஸ் ஆகாத சூழல் வந்துட்டதுனால பதவியேற்ப அப்படி வைக்கலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு சீரியஸாக. விஜயனுடைய ஆதரவாளர்கள் மத்தியில், அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்களும் கூட அந்த ஜனநாயகனை பற்றி அவர் பேசின வீடியோலாம் கூட வைரல் ஆச்சுன்னு வைங்களேன். இது ஒரு பக்கம். அதை வச்சோம்னா இந்த பக்கம் பதவியேற்பு விழா கவர்னர் மாளிகையில் வைக்காதீங்க, ஏன்னா அந்த இடம் பத்தாது. அவருடைய ரசிகர்கள், அவருக்கு வரக்கூடிய ஆதரவு, இந்த சப்போர்ட்டர்ஸ் இவ்வளவு பேரை கொண்டு வரணும்னா அது எப்படி அதனால ஒரு பொதுவெளி மைதானம், யார் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் அடிக்கணும். நீங்க மற்ற மாநில முதலமைச்சர்கள், வேற நாடுகள்ல, இப்ப மலேசியா, சிங்கப்பூர் அவர் போயிட்டு வந்தாருன்னா அங்க இவருக்கு மதிப்பு இருக்கு இல்லையா? அயல் நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், இப்ப ட்ரம்ப், முர்ஷிதாபா கம்பெனிலாம் கூட கூப்பிடுறதுனா கூப்பிட்டுக்கலாம். உலக அளவுல ஒரு சர்வதேச தலைவராக உருவாயிருக்கு. இவருடைய படம் உலகத்துல எந்த நாட்டுல எல்லாம் மார்க்கெட் ஆகி ஓடுச்சோ எங்க இருந்து வரலாம் இல்ல வரலாம். ஏற்கனவே வந்து இந்த ஈரான் பிரச்சனையில தலையிட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பல வேண்டுகோள்கள் வந்து விஜய்கிட்ட வந்து வச்சாங்க. வேற ஒரு அவருடைய ஆதரவாளர் ஒருத்தருங்க, அவங்க அவர் போட்டிருந்த வீடியோங்கிறதும் வைரல் ஆச்சு. நாங்கள் பலரும் கடன் வாங்கிட்டாங்க, நான் குடும்பத்துக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்தீங்க, அந்த கடன் அடைச்சிருவோம் அப்படின்ட்டு ஒரு பேசியதும் வைரல் ஆச்சு. இப்போ இதெல்லாம் தாண்டி வச்சு நான் வந்து அன்னைக்கு அவர் பேண்ட்ல வரக்கூடாது, ஒயிட் ஷர்ட்டு, தாவேக்கா கரவேட்டி, தாவேக்கா கொடி டிசைன் போட்ட வேட்டியில் வரணும். நம்ம ஆலப்புறம் தமிழ்ல இருந்து வேட்டி கட்டி வந்து அந்த பாடல் அந்த வைபெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால நீங்க அப்படி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யணும். சோசியல் மீடியால நம்ம எதிரிகள் அவங்க என்னதான் தோத்து இருந்தாலும் அவங்களையும் நம்ம அரவணைக்கணும் இல்லையா, அவங்களுக்கும் இன்விடேஷன் கொடுத்து முதவரிசையில் அவங்களை உட்கார வச்சுட்டு நீங்க பதவி ஏற்கணும் இல்லையா அப்படின்றதெல்லாம் பேசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எந்த டைமுக்கு வர, மே 4 சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் அவங்கள வந்து அங்கே பார்த்துருவாங்க. இப்போ அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு இன்விடேஷன் நம்ம அடிக்க ஆரம்பிச்சோம்னா தான் அது உலகம் முழுக்க கொடுக்க முடியும். இவ்வளவு கணக்குகளை போட்டுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இல்லை, விஜய்க்கு தெரியாதனால இவங்க இந்த ஆலோசனைகளை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நிறைய வேலைகளை பார்க்கும்போது ஏதாவது ஒன்று ரெண்டு தவறி போயிடலாம். அதனால அதை ஞாபகப்படுத்துற இடத்துல, நினைவூட்டுற இடத்துல நீங்க பாத்துங்க தளபதி கேலண்டர் அடிச்சாச்சு, கேலண்டர் அடிச்சு. அப்போ பொதுவாக வந்து வேட்டி கட்ட மாட்டாங்க இந்த ஜென்சி கிட்ஸு. அப்போ வேட்டிக்கான மட்டும்தான் வேட்டி, அவங்க அந்த ப்ரௌன் பேண்ட்ல வந்துக்கலாம். அவங்களுக்கான வழக்கமான ட்ரெஸ் கோட்ல வாரியர்ஸ் எப்பயும் போல வந்துருவாங்க. சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் சிஎம் அவர்கள் அதை எடுக்கணும், அந்த வேட்டியில் வருவார். அப்போ வேட்டிக்கான மார்க்கெட்டிங் இல்லை இது. இதுல என்னன்னா அது அந்த அடையாள அரசியலுக்குள்ள அவர் சிக்கிறாரா இல்லையாங்கிறது நம்ம விவாதத்துக்கு விட்டுறலாம். ஏன்னா அவருக்கான அந்த ஃப்ரண்ட்ல அந்த நேம் போர்டாக வச்சு வைக்கக்கூடிய இமேஜில் முழுக்க அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு தான் போடுறாங்க. அவருடைய லெட்டர் ஹெட்லேருந்து எல்லா முத்திலையும் அவர் விஜயாகத்தான் இருக்கிறார். இந்த அடையாள அரசியலுக்குள்ள அவர் சிக்காமல் அவர் வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தால் மேபி அது பின்னாடி கிளாரிஃபை ஆகும்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதை தாண்டி வரணும், பொதுத் தலைவராக எல்லோரும் வரணும், யாரையுமே ஒரு அடையாளத்துக்குள்ள சுருக்கிட வேண்டாங்கிறது தனியான ஒரு பார்வை இருக்கு. தாண்டி தேசிய தலைவர்கள் யாரெல்லாம் கூப்பிடுறாங்க? தேசிய தலைவர்கள் போது ஆப்வியஸா ராகுல் காந்தி அவர் கட்டாயம் வரணும். மோடிஜி கூப்பிடுவாங்க. ஏன்னா மோடிஜியும் ராகுல் காந்தியும் ஒரே இடத்துல ஒன்று சேர்க்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கணும்? அப்ப நிச்சயமா அது இருக்கு. அப்புறம் அகிலேஷ், மம்தா பானர்ஜில கூப்பிடுவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே இவர் அங்க போனாரு டெல்லியில. பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா நண்பர் அஜித்துக்கு ஒரு சீட்டு ஒதுக்கணும். மூத்தவர்கள்ங்கிற வகையில ரஜினி சாருக்கும் கமல் சாருக்குமான சீட்டு ஒதுக்கீடு. ஸோ இப்படியான டிஆர் சாருக்குலாம் கட்டாயம் இது பண்ணணும். சிம்பு போன்றவர்கள் டிஆர் சார் வரும்போது அப்புறம் ஒரு
ஆமாம். அவருடைய மகன் அடுத்த கட்டமாக இவர் துப்பாக்கி எடுத்து கொடுத்த சிவகார்த்திகேயன்லேருந்து எல்லாரும் வரணும். ஸோ இந்த சினிமா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தனியாக அதுக்கு தனியாக ஒரு கேலரியை நீங்கள் தயார் பண்ணணுங்கிறதெல்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இது போக அமைச்சரவை பெட்டியில் அது தனியாக போயிடும். அது நீங்கள் கவர்னர் நீங்கள் அடுத்த நாளே கொடுத்து வாங்கிருங்க, பதவி நம்ம மேடையில் டான்ஸ் கேம்ஸ் ஏதாவது இருக்குமா, என்ன தேதி அப்படிங்கிற வரைக்கும் தேதி நேரம் அது நம்ம கொடுத்து குறிச்சிக்கலாங்கிற அளவுக்கு போயாச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் தாவேக்கா எப்படி அப்படின்னு கேட்கும்போது குடும்பத்துக்கு பிரசாந்த் கிஷோர் ஏதோ ஒரு முறை சொன்ன வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு ஓட்டு, ஒவ்வொருத்தரும் இன்னொரு ஓட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய சுனாமியாக வந்துடும் அவர் சொன்னதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு போன பிரசாந்த் கிஷோர் அவர் என்ன ஆனாருங்கிறத பார்த்தோம். அவர் தேர்தலே நிற்கலை, நின்று மொத்தமாக எங்கிட்ட எல்லாம் டெபாசிட் காலியாச்சு, டெபாசிட்டே வாங்க முடியாத அளவுக்கு தான் இருந்தாங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. அவர் அங்கே ஒரு எஃபெக்டும் இல்லாமல் போனதையும் பார்த்தோம். அதை தாண்டி இந்த ஒரு ஃபார்முலாவை அவங்க நம்புகிறாங்க. கேட்டால் அப்படி தான் நாங்கள் அதை வச்சு நாங்கள் கட்டாயம் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய நம்பிக்கையாக அது இருக்கிறது. இது ஒரு பக்கம். இப்போ தாவேக்காது நடக்கட்டும், அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். இபிஎஸ் அவர்களை நோக்கி வந்தோம்னா அவங்க 140 to 160 கண்டிப்பாக வரும் அப்படின்னுட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுறாங்க. என்னென்ன காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அளவுக்கு அதிகமாக திமுகவினுடைய கோர் ஓட்டை தான் உடைக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கையாக இருக்குது. குறிப்பாக சிறுபான்மை மக்களிடமிருந்து பெண்களுடைய வாக்கு கடந்த 2 தேர்தல்களாக 21, 24 சேலங்களில் போயிட்டு இருந்த பெண்கள் வாக்கு, இளைஞர்கள் ஓரளவுக்கு அவங்களுக்கு போயிருந்ததையும் அவர் உடைக்கிறாரு. இது போக மீனவ சமூக மக்களுடைய வாக்குகளையும் அவர் எடுக்கிறார் அப்படின்னும் போது இதெல்லாம் திமுகவுக்கான லாஸாக தானே போகும். இது போக இந்த எஸ்ஐஆரில் நீக்கினது அளவுக்கு அதிகமாக திமுக ஓட்டாக தான் இருக்கும். ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு அதில் டேமேஜ் இருக்கும். சரி, நம்ம உழைச்சிருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம், மற்ற விஷயங்கள் பார்த்துருக்கோம், பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். எனவே விஜய் உருவதெல்லாம் திமுக ஓட்டாக போகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துருவோம்ல. இல்லை, திமுக ஓட்டு போச்சுன்னு சொன்னால் அப்போ இது இவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எஸ்ஏஆரில் திமுக ஓட்டை எடுக்கிறதுக்கு தான் இந்த எஸ்ஏஆர் கொண்டு வராங்க. நேரடியாக சொல்லலை, அவர் சொன்னதாக ஊடகங்களில் கடுமையாக வரக்கூடியது தான். என்னென்னா, அச்சா இது வந்து அவங்களுடைய ஒரு பார்வையாக இருக்குது, ஒரு நம்பிக்கைக்கான காரணியாக இருக்குது. நேரடியாக அப்படி வந்து அது அவங்க ஓட்டு தான் கட்டாச்சுன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லுவாங்க, திமுக கள்ள ஓட்டுக்கு பயன்படுத்தியதை தான் நீக்கினாங்கிறதோட அவங்க அதை நிப்பாட்டிப்பாங்க. இவங்களை கேட்டால் கள்ள ஓட்டு நாங்கள் 21 சேர்த்தோமா, அப்போ 10 வருஷம் நீங்கள் சேர்த்து வச்ச கள்ள ஓட்டாக தான் இருக்கும்னு இவங்க சொல்லுவாங்க. அதை எஸ்ஐஆரை தாண்டி வந்துட்டோம், ஒரு 2 தூரம் வந்துட்டனால இப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால பார்த்துக்கலாம், விஜய் உடைக்கிறதுலாம் அவங்க ஓட்டுனும் போது நம்ம கட்டாயம் வர்றது உறுதி. வரலாற்றில் நம்ம 2வது முறை ஆட்சியை பிடிக்காமல் இருந்ததில்லை, வரலாறு நமக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற வகையில் அவர் பார்க்குறாருன்னு ஒரு தியரி ஓடுது. திமுக தரப்பில் போனோம்னா அவங்க இதை விட கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடியது, எஸ்ஐஆரில் நீக்கினதில் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து எங்களுடைய ஆட்கள் எல்லாம் உள்ள தள்ளி திரும்ப சேர்த்து விட்டுட்டோம். எஸ்ஐஆரில் நீக்கினதுங்கிற கரெக்டாக அதில் பல பேர் உண்மையிலே டபுள் ஓட்டு இருந்தவங்க போனது, இடம் மாறினதெல்லாம் சரிதான் இருந்தது. அதில் சில நியாயமான வாக்காளர்களும் சேர்க்க முடியாமல் போச்சு, அது திரும்ப பின்னாடி சேர்த்துப்போம். ஆனால் எங்களுக்கான வட்டத்தில் இருந்தவங்களெல்லாம் கட்டானதெல்லாம் அங்கே திரும்ப சேர்த்து உறுதி பண்ணிட்டோம். மீண்டும் சேர்க்கப்பட்ட அந்த 15-16 லட்சத்தில் நாங்கள் எங்கள் ஆட்களெல்லாம் நாங்கள் ரீட்டைன் பண்ணிட்டோம், அவங்க கட்டாயம் வந்துடுவாங்க அப்படின்னு திமுக தரப்பில் அவங்க அதை நம்புகிறாங்க. 2வது, விஜய் ஆரம்பத்திலேருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு அவர் பேசும்போது அதிமுக வாக்குகள் தான் அவுட் ஆகும்போது எங்களுடைய வாக்குகளை நாங்கள் ரீட்டைன் பண்ணுறதுக்கு வெவ்வேறு விதமான வேலைகளை பார்த்துருக்குறோம். இப்போ மகளிர் உரிமை தொகைனாலும் இப்போ 1000 ரூபாய் நாங்கள் 1.25 கோடி குடும்பங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் பெண்களுக்கு. அதில் திரும்ப வந்தாலும் நாங்கள் அதை தொடருவோங்கிற நம்பிக்கையை கொடுக்கும்போது அதிலிருந்து ஒரு பெருமளவு எங்களுக்கு தான் வரும். விஜய் அதில் ஒரு சின்ன அளவுக்கு உடைச்சாலும் கூட அது எங்கள் ஆட்சியை பறிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வராது அப்படிங்கிற பார்வையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. எஸ்ஐஆர் எங்களை பாதிக்காது, ஏன்னா நாங்கள் அதுக்கு பின்னாடி வேலை பார்த்துட்டோங்கிறது திமுகவினுடைய தரப்பாக இருக்குது. அதே போல் ஒவ்வொரு சமூகங்களுக்கும் நாங்கள் அதற்கான தலைவர்கள் கூட்டணியை விரிவுபடுத்துறதுக்கு பிரேமலதா போன்றவர்கள் உள்ள கூப்பிட்டு வந்தது, இதெல்லாம் எங்களுக்கு கூட்டணியாக பலமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு சில இடங்களில் சில சேதாரங்கள் வந்திருந்தாலும் கூட அதை இட்டு கட்டி சமாளித்து இழுத்துட்டு போகிற அளவுக்கான வேலைகள் இருக்குது. நாங்கள் கிரவுண்ட்லேயும் இறங்கி வேலை பார்த்துருக்கோம். கட்சி கட்டமைப்பு இருக்கிறதுனால எங்களால் அதை உறுதியாக செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது வந்து நாங்கள் ரீட்டைன் பண்ணுவோம். விஜய் வந்து 2 பேர் ஓட்டையுமே உடைச்சாலும் கூட மிக அதிகமாக அதிமுக கொண்டு போகிறதுனால எங்களுக்கு ஓட்டு குறைஞ்சாலும் நாங்கள் முதலிடத்தில் வர்றதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி அப்படிங்கிறத அவங்க பதிவு ஒரு சராசரியாக பிரித்தாலும் எங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற 2 பேர்ல வந்து சமமாக அவர் உருவினார்னா ஏற்கனவே எங்களை விட அதிமுக கம்மியாக தானே இருக்குது. அப்போ நாங்கள் முதலிடத்துலேயே தானே தொடருவோம். இப்போ இவங்க 40 இருக்கிறாங்க, அவங்க 38 வைங்க, 2 பேர் இருந்து 4 உருவுனா இது 36, அது 32.
விஜய் உருவினது இந்த 36 விட ஜாஸ்தியாக 37 போனால் தான் அவர் சிஎம் ஆக முடியும். அப்போ நாங்கள் முதலிடத்தில் தொடரும்போது நாங்கள் தான் ஆட்டோமேட்டிக்காக ஆக போகிறோம் அப்படிங்கிற அந்த உதாரணத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு மேபி உதாரணத்திற்கு 89 கலைஞருடைய தேர்தல் அவர் மீண்டும் முதலமைச்சரான அந்த ஜாப்பிலவு காங்கிரஸ் மூப்பனாரை முதல்வராக கொண்டுட்டு அவங்க 3வது அடி திமுக அதில் ஜெயிச்சு வந்தது அப்படிங்கிறது ஜெயன்னு அவங்க ஜெயிச்சு வந்த அந்த ஒரு தேர்தலில் உதாரணமாக காட்டுறாங்க. 77 எம்ஜிஆர் கூட அப்படியான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். 4 முனை போட்டின்னு போகும்போது நாங்கள் இப்போ ஜெயலலிதா எப்படி 2014 ரிட்டர்ன் வந்தாங்களோ அவங்களுக்கு எதிரான வாக்க மக்கள் நல கூட்டணி பிரிச்சுது. அந்த வேலையை இன்னைக்கு விஜய் எங்களுக்கு எதிரான வாக்க கடுமையாக பிரிக்கும்போது அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி ஜெயலலிதாவை ஜெயிக்க வைக்கல, திமுகவை தோற்கடிக்கிற வேலையை தான் பார்த்துச்சு. அந்த மாதிரி எடப்பாடியை தோற்கடிக்கிற வேலையை விஜய் பார்த்து கொள்வார், நாங்கள் ஆட்சியை தொடர்றதுக்கான மற்ற வேலைகளை பார்ப்போம் அப்படின்ற வகையில் அவங்க கேல்குலேஷன் போடுறாங்க. இது எல்லாம் ஒரு அணியில் இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு? அவர் மேபி ரிசல்ட் வந்த பிறகு தான் அண்ணன் பேசுவாருங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மற்ற எல்லாரை விடவும் அதிகம் அவருக்கு பாதிப்பு இருக்கலாம்னு ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா அவர் எல்லாத்திலிருந்தும் ஒரு சதவீதம் ஓட்டு எடுத்தாலும் 35% 1% குறையிறதும் 8% 1% குறைன்றது இது நிறையங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கும். பர்சன்ட் ப்ரப்போர்ஷனாக அதை வந்து நீங்கள் விகிதாச்சாரமாக எடுக்கும்போது அது பெரிய ஒரு லாஸ் மாதிரி தெரியும். அவர் இவ்வளவு நாள் உழைத்து அந்த மக்களிடம் பேசி உரையாற்றி அவங்கக்கிட்ட தொடர்ந்து பண்ணதெல்லாம் ஒரே எலெக்ஷனில் வந்து இவர் தூக்கிட்டு போகிறார் அப்படின்னா அவரால் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். நடுவிலே கொஞ்சம் ஆவேசமாக கொஞ்சம் ஒரு அயற்சி வந்த மாதிரிலாம் அவர் பேசினார். அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு எலெக்ஷனுக்கு பிறகு போகுமா அப்படிங்கிறது இருக்குது. ஒரு பெரிய ரிவிஷன் அவருக்கு இப்போ எல்லாரும் ஏறதான்னு சொல்கிறாங்க. இவங்க 3 பேருக்கு எவ்வளோ போகும்னு தெரியாது, இவருக்கு எவ்வளோ போனாலும் அது லாஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வைகளையும் வைக்கிறாங்க. இன்னொன்று தரப்பில் இன்னொன்று வந்து இப்போ சீமான் அவர்களை பொறுத்தளவில் இந்த 2 கட்சியையும் விரும்பாத தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருக்கிறவங்க, இன்னொன்று புதிய தலைமுறை வாக்காளர்கள்லாம் பெரும்பாலும் வந்து இவருக்கு கொடுத்தாங்க சீமானுக்கு. அப்போ விஜய் வந்திருக்க நேரம் அங்கே பெரும்பாலும் இந்த ஓட்டுகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது நீங்கள் சொல்ற மாதிரி 1% நிற்குமா அப்படிங்கிறது கேள்வி. 2-3 சதவீதங்களை வந்து அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய பார்வையாக. இப்படியான கள நிலவரத்துக்குள்ள நம்ம 3 பேரை பேச முடியல. சசிகலா, ராமதாஸ், டாக்டர் கிருஷ்ணசாமி, வேல்முருகன் அவர்கள். ஏன்னா அவங்க எதுவும் இப்படியான கமிட்மெண்ட்ஸை கொடுத்து யாரை பதம் பார்ப்பார்கள் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க எல்லாம் மே 4 பல சுவாரஸ்யங்களோடு நம்ம காத்திருக்கு நமக்காக பார்ப்போம்.